கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டி தெரிஞ்சிருக்கும். சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டி தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ஆப்ஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரி ஒரு கேம்பஸ் இது, இங்கே படிச்சு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா, நாளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது பல்லாவரத்தில் இருக்குது அண்ட் சென்னையில் தாங்க இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அஃபோர்டபுளான காலேஜ் எனக்கு சென்னை சரௌண்டிங் சிட்டிக்குள்ளே எனக்கு வேணும்னு எதிர்பார்க்குறப்போ எனக்கு வெளியெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, சிட்டிக்குள்ளே வேணும் ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி. பிகாஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே தான் இந்த காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மாடர்ன் கேம்பஸ்ன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வைஃபை எனேபிள்டு கேம்பஸ்ஸு அண்ட் உள்ள எல்லாமே உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வைஸ் டாப் நாச் தான். உங்களுக்கு லைப்ரரி ஆகட்டும், அங்கே இருக்க லேபாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச் தான். கிளாஸ் ரூம்ஸும் எல்லாமே ஓரளவு வெல் மெயின்டைன்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் பர்சனலி அங்கே நான் யூஜி பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு கேம்பஸ், எனக்கு கேம்பஸ் லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் ப்ரோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீங்கள் வந்துடக்கூடாது. அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஓரளவுக்கு எனக்கு கேம்பஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஓரளவுக்கு கேம்பஸ் பார்க்க டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கடியாலாம் இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு, ஒரு ஃப்ரீடமான கேம்பஸ்ஸு. என்னென்னா உங்களுக்கு ட்ரெஸ் கோடு, அப்புறம் ஐடி கார்டு, அது இதுன்னு சின்ன சின்ன விஷயம் தான் இருக்குமே தவிர மற்றபடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபெஸ்ட்டு, கல்ச்சுரல்ஸு, இன்டர் காலேஜ் காம்படிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் அது எவ்ரி இயர் நடக்கும். அண்ட் எப்படின்னா வேல்ஸ் ஆல்ரெடி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நிறைய சினிமா பீப்புள் நீங்கள் பார்க்க முடியும். எஸ்பெஷலி நீங்கள் மீடியா ரிலேட்டடாக கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள. அண்ட் இங்கே இருக்க 6 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3.8 out of 5 கொடுத்துருக்காங்க. ஒரு ஓகேஷன் நம்பர் தான், நான் சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேஷன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸி டு கிளியர் தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் கதை எழுதி விட்டால் கூட நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நல்ல மார்க் வாங்குவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓரளவு கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல்ஸும் இங்கே இருக்குது. இன்டர்னல்ஸ் 40%, உங்களோட எக்ஸாம் 60%. ஸோ 40% நீங்கள் எப்படி எடுத்துகிட்டா கூட ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எனக்கு எப்படின்னா இங்கே மெஜாரிட்டி வரவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவோ இல்லை எனக்கு அவ்வளோ பெருசாக நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிலாம் யாரும் வரதில்லை. எனக்கு ஒரு டிகிரி சேர்க்காக டிகிரி பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் இங்கே அதிகமாக வராங்க. ஏன்னா நான் அங்கே உள்ள இருந்ததுனால எனக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம். என்ன தான் ஆனாலுமே அங்கே ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் நமக்கு ஓரளவுக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணலாம், நம்ம அது பண்ணலாம், இது பண்ணலாம்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு டிசிப்ளினாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த பாடி கார்ட்ஸு அப்புறம் ஸ்டாஃபே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப எல்லாம் இருக்க முடியாது. அதே மாதிரி இங்கே இன்டர்ன்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்குது. அது ஆப்வியஸாக அதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்கள்ட்ட தான் ஸ்டஃப் இருக்குது, அவங்கள்ட்ட தான் நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு கிடைக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அவங்களும் மேக்ஸிமம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகும். எங்கே அப்படி பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் டைமில். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஹாஸ்டல் இருக்குது. அப்புறம் நான் தூரமாக படிக்கலாமா, வெளியூரில் தான் படிக்கலாமான்னு கேட்டிங்க. ஹாஸ்டல்ஸ் அவைலபிள் தான். ஆனால் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஃபுட்டு அந்தளவுக்கு கிரேட் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகும்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமாராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா சுற்றி ஃபுல்லாக கடைங்க தான். நீங்கள் அந்த ஏரியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சாப்பாடு கடை அவ்வளோ கடைங்க இருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஓரளவு அஃபோர்டபுளான ப்ரைஸு தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்ட்டிஸ் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மேனரில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அவங்ககிட்டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நீங்கள் போய் அங்கே ஆச் பொசிஷன் நின்று இருந்தீங்கன்னா அவங்க வெளியே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிற பொறுத்து. அதே மாதிரி அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் தான். இங்கே மெஜாரிட்டி ஆஃப் தான் பிஹெச்டி முடிச்சவங்க தான். ஸோ ஆப்வியஸாக அவங்கள்ட்ட இருக்க நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் இங்கே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சரி ப்ரோ, இதெல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன மாதிரி ஒரு கேம்பஸ் லைஃப் இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. கேம்பஸ் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் உங்களை எப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாராகவும் இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு உங்களுக்கு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் தேவைப்படும். அதை தாண்டி அங்கங்கே குட்டி குட்டியாக ஃபன்னும் இருக்கும். ஸோ இப்படி தான் கேம்பஸ் லைஃப் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எப்போ காலேஜ் முடிச்சிங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ வேகமாக ஓடிடும்.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பேக்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பேர் சினிமா ரிலேட்டடாக விஷயம்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது பஸ்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெய்லி டே ஸ்காலர் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து ஈஸி தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பல்லாவரம் ஸ்டேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்படி கூட வராங்க. ஸோ நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு இதெல்லாம் வந்து யோசிப்பீங்க இல்லையா, சிட்டிக்குள்ளே நான் வரணும் அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் டு ரீச். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நான் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 70 to 80% வரைக்கும் உங்களை வந்து பாஸ்ட் இயர்ஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 80% வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் 80%ங்கிறது எல்லாரும் வந்து சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு, பெரிய பிளேஸ்மெண்ட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். அதாவது 80% ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே பிளேஸ் ஆகிட்டாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 LPAலேருந்து ஒரு 4.5 5 LPAக்குள்ளே வந்துட்டு தான் பிளேஸ் ஆனாங்க. ரொம்ப வந்து ஹை பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8-9 வரும், அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேராக வந்துட்டு அதோட அதிகமாக கூட வந்திருக்கு. ஆனால் ரியாலிட்டி பேசணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 3.5 4 lakh பேக்கேஜஸ்க்குள்ளே தான் வந்துட்டு மெஜாரிட்டி வந்திருக்கு. ஸோ அது வந்து விச் இஸ் குட் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க, அவ்வளோ பேருக்கு வந்துட்டு 80% பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ ஆப்வியஸாக ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக ஓரளவு டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்சில் இருக்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இவ்வளோ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய விஷயம் தான். அண்ட் மெஜாரிட்டி கம்பெனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களை வந்துட்டு டாட்டா, மஹிந்திரா, டிசிஎஸ், அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பிபிஎல், அப்புறம் விப்ரோ, இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனிஸுமே வந்துட்டு மெயினாக வந்துட்டு வராங்க. அண்ட் சிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கிறது இல்லை. ஸோ அது வந்து ஹானஸ்டாக நான் சொல்லிடுறேன். அங்கே படிக்கிற பசங்களை நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்தளவு பிளேஸ்மெண்ட் இல்லை. பட் ஆனால் அவங்களுமே வந்துட்டு ஐடி சைட் தான் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்துட்டு பிகாஸ் என்னன்னா அங்கே ஜாப் இல்லாதனால இங்கே வந்து மூவ் ஆன் ஆகிறாங்க அந்த மாதிரி. சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் ஜாயின் பண்ணாமல் வேணாமா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு இது வேணும் ப்ரோ, எனக்கு வந்து ஒரு காலேஜ் வேணும், எனக்கு படிக்கணும், எனக்கு தூரமாக ட்ராவல் பண்ண முடியாது, அப்படி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து சூட் ஆகும். உங்களுக்கு எந்த வருமான பிரச்சனை கிடையாது. ஒரு நல்ல கேம்பஸ் லைஃபு, ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டாக பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். பட் ஆனால் எந்த ஒரு காலேஜ் வந்துட்டு ஜாயின் பண்ணுற முன்னாடியும் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, எப்படி ப்ரோ இருக்குது, கேம்பஸ் நல்லா இருக்கா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, எல்லாம் உட்காந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓகே சூப்பர், எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.